Hi students, welcome to KC Botany. 11th தமிழ் டாப் 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான குருவினா சிறுவினா அண்ட் நெடுவினா கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி மொழிபெயர்ச்சி வினாக்களில் என்னென்ன கேட்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திணையில் துறையில் இது எல்லாமே எது கேட்பாங்க, இலக்கிய நயம் பாராட்டல் எது கேட்பாங்க, டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய நெடுவினா இது எல்லாமே ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அந்த வீடியோவில் பிடிஎஃபோட லிங்க் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய ஒரு நாளில் அந்த கொஷின்ஸை படிக்கல அப்படின்னா அதில் ரிவைஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அதில் செய்யுள் உரைநடை இலக்கணம் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஷின்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதையும் என்ன பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை படித்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவினால் பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இனம் மொழி குறித்து ரசூல் கம்சோதவ் பார்வையை குறிப்பிடுக, அலர்ந்து பகுபத உலகம் தருக, கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தளப்பட்டுள்ளது, மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமானக்காரோட கூற்று, ஊமை உருவகம் சரிங்களா வேறுபடுத்துக, ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள், ஆரியப்பா எத்தனை வகைப்படும் அவை யாவை, ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, பகைவர் வலிமையற்று இருக்கும்போது வென்று விட வேண்டும் எனும் குரட்பாவை கூறுக, உலகமேதா வீச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரியின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது, நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் எனும் ஊமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக, ஒழுக்கமோ பொறுமையும் உனைப்போல் யாருக்குள் இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது, கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். ஸோ சிறுவினா இந்த கொஷின்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட நெடுவினால் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி குருவினா சிறுவினா எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாலே படிச்சிருக்கலாம், எழுதியிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி 4-in-1 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிடிஎஃபோட லிங்க்கும் ட்ரை பண்ணி தரேன். அது இன்னும் பிரித்தோடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துருங்க. சிறுவினாரை பொறுத்த வரைக்கும் எண்ணூர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீ கொண்டுள்ள மொழி பற்று, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தருக, தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கை குறிப்பிட, தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக, புறநாற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக, தீரனா சுட்டுப்புண் உள்ளாரம் ஆவரே நாவினால் சுட்டவிடு இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி, சொற்பொருள் பின்வர நிலையணை விளக்கி கீழ்கான பொருளுக்கு இவ்வணியை பொடுத்தி எழுதுக, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கி செயல், உள்ளுரை ஊமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மேகத்திடம் கூறுவது போல் தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள், அரிசிற்று கீழனில் ஆசிரிய விருத்தங்களின் வகையிலையும் அவற்றை இயற்றுவதற்கான விதிகளை கூறு, உருவ அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறிஞ்சி குருவனையாவை, தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படும் மேன்மையான கருத்துக்கள் திருச்சாழல் உணர்த்துவனையாவை, உயர்தமிழை உயிரென்று போற்றுமென்கள் இடம் சுற்றி பொருள் விளக்குக, ஆகும் பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வில் மிகுந்துள்ளன ஏன், தாமசிகம் என்றால் என்ன, இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகள் எழுதுக. ஸோ நெடுவினால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலை, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்வீர்கள், தமிழில் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்கத்தின் திணைப்பாகுபாடு, யானை டாக்டர் கதை அது வந்து படிச்சிருங்க, காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்று அண்ணாமலையாரின் பாடல் வழி செய்க, வாடிவாசல் காதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்து, அடக்குமுடைமை ஒரு வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பாரதியின் எதிராளர் படிச்சுருங்க, மதினா நகரம் ஒரு வளமான நகரம் அதை படிச்சிருங்க, பிம்பம் கதை அதை படிச்சிருங்க, வாழ்வின் உயருக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரை எழுதுக, அதுக்கடுத்து சின்போனி தமிழும் ஆஸ்கர் தமிழும் இசைத்தமிழ் காற்றிய பாடப்பகுதி, பாரதாசன் ஒரு புரட்சி கவி பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க, நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.